விக்னேஷ் கார்த்திக்கினுடைய திரைப்படங்கள் எப்பவுமே கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரு சில திரைப்படங்களை இந்த ஜேர்னருக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி அடக்கிடலாம். பட் விக்னேஷ் கார்த்திக்குடைய திரைப்படத்துல ஒரு திரைப்படத்திலேயே மல்டிபிள் ஜேர்னர்ஸை வந்து நாங்கள் பார்க்குற மாதிரி இருக்கு. நிறைய விஷயங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கு. நிறைய விஷயங்கள் இந்த சமூகத்துக்கு தேவையான ஒன்றாவும் இருக்கு. அந்த தாட் ப்ராசஸ் எப்படி வந்தது? ஏன்னா உங்களுடைய ஹாட்ஸ்பாட் ரிலீஸ் ஆகும்போது அது தோணுச்சு. எப்படி வந்ததுன்னு தெரில. அது நான் பார்த்த படங்கள், பிடிச்ச படங்கள், அதான் பிளாக் மிரர்னு ஒரு சீரீஸ் ரொம்ப பிடிக்கும். ராஜ்குமார் ஹிரானி சார் படங்கள், 3 Idiots, பிகே அந்த மாதிரி படங்கள் நல்ல கருத்தும் இருக்கும். அதை பயங்கர ஜாலியாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லணுன்ற ஒரு அதான் அதோட இன்ஸ்பிரேஷன்ஸ் தான் நினைக்கிறேன். அண்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் யோர் ஷேம் ஃபிலிட் 1, 2 அது அந்த டைமில் பயங்கர ரீச் ஆகிருக்கும் போது அந்த ஃப்ளேவரில் ஒன்று பண்ணலாம், ஒரு ஆந்தாலஜியாக பண்ணலாம் அப்படின்னு தான் ஹாட்ஸ்பாட் ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்ததுனால பண்ணோம். ஓகே, உங்களுடைய திட்டம் இரண்டுமே வந்து ரொம்ப ஒரு எமோஷனல் கனெக்டாக இருக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இருந்தது. அந்த ஸ்டோரி எப்படி சார் பிக் பண்ணீங்க? அது தற்செயலாக ஒரு நாள் ஃபோனில் பார்த்துட்டு இருக்கும்போது யூடியூப்பில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதில் ஒரு ஃபாரினர் ஒருத்தர், அவர் வந்து ஒரு பொண்ணாக இருந்து பையனாக மாறின ஒருத்தர். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ ஒரு 3 minute வீடியோ தான் அது. ஸோ அவரோட அந்த ஜேர்னியை ஃபுல்லாக ஒரு வீடியோவாக போட்டிருந்தார். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு பொண்ணு அழகாக இருக்கா, அந்த பொண்ணு யாராவது தான் சைட் அடிக்கணும்னு தோணும், அந்த மாதிரி இருக்கா. அங்கேருந்து ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த், தேர்ட் மந்த் அப்படின்னு ஒரு அந்த வீடியோ பார்க்குறேன். 6வது மாதத்தில் ஒரு குரல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது, அப்படியே மாறுது. முடிஞ்சு 3 வருஷம் கழிச்சு இப்போ இதுதான் என்னோட ஃபைனல், இப்போ இப்படி தான் இருக்கேன் அப்படின்னு போட்டால் பையனாக இருக்காரு. எந்த பொண்ணாக இருந்தாலும் அந்த பையனை சைட் அடிக்கணும்னு தோணும். ஓகே, பொண்ணா செம்ம அழகாக இருந்தாங்க, பையனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி பையனாகவும் செம்ம ஸ்மார்ட்டாக இருக்காப்புல. எனக்கு அது வரைக்கும் நமக்கு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்னால் அது வரைக்கும் நான் பார்த்தது, ஏன்னா அந்த வீடியோ நான் 2017 18 பார்த்தேன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நம்ம ஊரில் பார்த்த வரைக்கும் ஒரு ஆண் பெண்ணாக கிராஸ் ட்ரெஸ்ஸிங் பண்ணி அதை தான் பார்த்துருக்கேன். ஸோ இப்படி ஒன்று இருக்குன்றதே எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. அண்ட் இது பயங்கர எனக்கு எக்ஸைட்டிங்காகவும் இருந்தது, ஆச்சரியமாக இருந்தது. இதை வச்சு ஒன்று பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அது ஒரு ட்ராமாவாக இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ஆரம்பிச்சிது. பட் ட்ராமாவாக பண்ணால் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு தெரியல. ஏன்னா நம்ம ஊரில் LGBTQ மேட்டர்லாம் பெருசாக ரிலேட் ஆகுது, கனெக்ட் ஆகுது, பார்க்க மாட்டாங்க ஃபுல் படம் அப்படின் போது ஓகே த்ரில்லராக பண்ணால், ஏன்னா அது வரைக்கும் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பண்ணோன்னா 1 hour 40 minutes கிட்ட நம்ம ஒரு ப்ராப்பர் மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிமாக தான் அதை பண்ணியிருப்போம். ஸோ அங்கேருந்து ட்விஸ்ட்டில் இதை சொல்லும்போது ட்விஸ்ட்டாகவும் சூப்பராக ஒர்க் ஆகும். அந்த ட்விஸ்ட்டுக்கு அப்புறம் இவங்களுடைய எமோஷனை சொல்லலாம் அப்படின்ட்டு அப்படி தான் உருவாச்சு.